ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. எத்தனை பேர் திருப்பி திருப்பி கேட்டாலும் இதுதான் பதில். ரெண்டு விஷயத்தை நாம் நன்னா புரிஞ்சுக்கணும். இவர்களுக்கு என்று ஒரு கருத்து கற்போ நெறி கற்போ கொள்கை கற்போ இல்லாமல் அரசியல்வாதிகளை திருப்திப்படுத்தி அதிலே பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். இவர்கள்கிட்டேருந்து ஒரு அறிவு சார்ந்த ஒரு விஷயத்தையோ இல்லைன்னா ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விளக்கத்தையோ எதிர்பார்க்கக்கூடாது. ஏதோ சினிமாவில் இதில் பார்க்குற ஒரு பொழுதுபோக்குக்கு ஒரு கூத்துக்காக இவர்களை நாம் பார்க்க வேண்டியது, சிரித்து நகர வேண்டியது. அது ஒன்று தான் நாம் பண்ண வேண்டியது. இவர்களுக்கு பதில் சொல்கிறோம்னோ இவர்களுக்கு முன்னால் பேசுகிறோம்னோ இப்படியெல்லாம் பண்ணுறது நம்முடைய நேரத்தை வீணடிக்கும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், அந்த நேரத்தை உபயோகப்படுத்தி நாம் நம்மளுடைய தர்மத்தை நன்னா படிக்கலாம், இதிகாச புராணங்களை நாம் நன்னா கற்றுக்கலாம், வரக்கூடிய சந்தேகங்களை பெரியவர்கள்ட்ட கேட்டு தீர்த்து கொண்டு பிறருக்கும் அதை போதிக்கலாம். ஏதோ வாசலில் யாரோ எதையோ கொண்டு வந்தார்கள்ங்கிறதுக்கா நீங்கள் எங்களுடைய பகவத்கீதை வாங்குவீர்களா அப்படிங்கிறா. அதில் இருக்கிற விஷயத்தை எடுத்து சொல்கிற அளவுக்கு நமக்கு அறிவு இருக்காங்கிறத முதல்ல பார்க்கணும், அதை வளர்த்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல பெரியவர்களிடத்தை கேட்டு நம் தர்மத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. ரெண்டாவது, இவர்களுக்காக பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். என்ன பிரார்த்தனை பண்ணலாம்? முதல் விஷயம், இவர்களுக்கு நல்ல புத்தி வர வேண்டியது. அப்படி இல்லைன்னா இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்ங்கிற புத்தி பிறருக்கு வர வேண்டியது. இது ரெண்டையும் கொடுன்னு இறைவன் இடத்துல நாம் பிரார்த்திக்கலாம். இது ஒன்று தான் பதில். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.